சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க and ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்ஸ் வரும். இப்ப நான் இந்த போற இடம் மஸ்ஜித் அல் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல். அவங்க வாழ்ந்து மறைந்த அவங்களுடைய வீடு எல்லாமே இங்கத்தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் அடக்கப்பட்ட இடம் கூட இங்கத்தான் இருக்கு. மஸ்ஜித் அல் நபவில எத்தனையோ வாசல்கள் இருந்தாலும் மெயினா வாசல் இதுதான். இப்ப நான் வந்திருக்கிற இந்த வாசலுடைய பேர் தான் பாபஸ் சலாம். இந்த இடம் தான் இப்ப இருக்கக்கூடிய இமாம்கள் ஜனாசா தொழுகைகள் தொழுவைக்கக்கூடிய இடம். இந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிம்பர் இருக்கக்கூடிய இடம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுந்த இடம். இந்த இடம் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நடந்து முன்னாடி போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு வந்துடும். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய உடலை இங்கத்தான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்துக்கு பக்கத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடைய உடலும் இங்கத்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் வந்திருக்கிற இந்த வழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம் பக்கத்தை மட்டும் பார்க்கறதுக்கான வழி. ஜன்னத்துல் ரவுதால தொழுறதுக்கு வேற வழி இருக்கு. இப்ப நான் வெளியே போயிட்டு வேறொரு பக்கமா போகணும். இப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை தாண்டி பின்பக்கமாக போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வாசல்ல தான் மஸ்ஜித் அல் நபவி இருந்த இடம். ஜன்னத்துல் ரவுதா என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில சொர்க்கத்துடைய பூங்கா. இந்த இடத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொர்க்கத்துடைய பூங்கா ஜன்னத்துல் ரவுதா என்று அழைத்திருக்கிறாங்க. இந்த இடம் தான் நபிகள் நாயகம் அவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்த இடம். இந்த இடம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடை ஒட்டி தான் மஸ்ஜித் அல் நபவி இந்த பள்ளி இருக்கு. இந்த இடம் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் இமாமாக நின்று தொழுந்திருக்கிறாங்க. நான் உட்கார்ந்து வீடியோ எடுக்கக்கூடிய இந்த இடம் முதல் சஃப்பு. இந்த இடத்துல இருக்கிற மிம்பர்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் பயான் பண்ணியிருக்கிறாங்க. தனது வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சொர்க்கத்துடைய பூங்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய இந்த பகுதியில தொழுறது 2 ரகாத்கள் சுன்னா ஆகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாக்கு முன்னாடி இங்க தொழுறதுக்கு அனுமதி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. மஸ்ஜித் அல் நபவியை பார்க்கறதுக்கு மாஷால்லா வேற லெவல் ஆயிக்கும். எங்களோட பக்குவம் எல்லாமே இங்க வந்த உடனே சேஞ்ச் ஆகிரும். நான் இப்ப இருக்கிற இந்த இடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த மஸ்ஜித் அல் நபவி. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர் தான் பள்ளிவாசலை விரிவாக செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு தூண்கள் இருக்கு இந்த பகுதியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கூட இவ்வளவு தூண்கள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த செட்டப்பே வேற லெவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கு பிறகு வந்த வண்ணர்கள் தான் இந்த பள்ளிவாசலை அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதனால இன்னும் சில வேலைப்பாடுகள் இன்னமும் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இந்த மஸ்ஜித் அல் நபவியை செஞ்சுக்கிறாங்க. அண்ட் மதீனா ஷெரீஃப் 1ல கூட நான் இதை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக நான் போட்டு இருக்கிறேன். அண்ட் அதையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.